நான் தான் பேசுறீங்க. எனக்கு எனக்கு ஐயோ. அப்படியா? இதை வந்துட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குதுங்க. எனக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது. என்னால முடியல முடியலங்க. வேண்டாம். ஐயோ. மிஸ்டர் ராம், 1 minute. லாவண்யாவை நான் நல்ல பரிசோதனை பண்ணி பார்த்துட்டேன். அவ எத்தனை நாள குளிக்கல? 40 நாள் டாக்டர். அவ குளிக்காம இருக்கிறதுக்கு காரணம் கர்ப்பம் இல்ல. அவ ஓவரில சிஸ்டம் சொல்லக்கூடிய ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது இப்பதான் உடைஞ்சிருக்கு. நல்ல வேலை, சரியான சமயத்துல கூட்டு வந்திருக்கீங்க. அத நான் ஆபரேட் பண்ணி எடுக்க போறேன். டாக்டர், வெயிட், நான் இன்னும் ப்ராப்ளத்துக்கே வரல. பெண்களுக்கு 2 ஓவரி உண்டு. அதுல 2வது ஓவரிலையும் ஒரு நீர் கட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அது எந்த ஸ்டேஜ்லயும் உடையலாம். அதனால அந்த 2வது ஓவரையும் இப்பவே ஆபரேட் பண்ணி எடுக்கிறதா பெட்டர். ஏன் டாக்டர், 2 ஓவரையும் எடுக்கிறதுனால ஆபத்து ஒண்ணு இல்லையே? அதை எடுக்கலனாதான் அவ உயிருக்கே ஆபத்து. ஐம் சாரி. லாவண்யாவுக்கு 2 ஓவரி எடுக்கிறதுனால இந்த ஜென்மத்துல புத்திர பாக்கியமே கிடையாது. மிஸ்டர் ராமு, உங்க முடிவை சீக்கிரமா எடுக்கிறது நல்லது. ஏன்னா லாவண்யாவுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து நெருங்கிட்டே இருக்கு. எஸ் டாக்டர். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுங்க. சோ இந்த கையெழுத்துக்கு அர்த்தம் இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தை இல்லை. வேற வழியே தெரியல. அவன் எனக்கு நீ வேணும். நமக்கு குழந்தை இல்லைன்னு என்ன, நானே உனக்கு குழந்தை தானே. பாருங்க, மாமா கிட்ட தயவு செஞ்சு எதையுமே சொல்லாதீங்க. அவரால் தாங்கிக்க முடியாது. என்ன பத்தி கேட்டா உங்க ஃப்ரெண்டோட மனைவிக்கு டெலிவரி ஆகி அவளுக்கு துணையா ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொல்லிடுங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கங்க. மாமாவுக்கோ பேரன் வேணும், நியாயமான கோரிக்கை. எனக்கோ குழந்தை பிறக்காது. அதுதான் உண்மையான நிலை. என்ன செய்யறது? இப்ப குழம்பு ஊத்துறது. என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நல்லா பசி சாப்பிடுங்க, ஜீரணமாகாது. குறிக்கிறீங்களே என்னங்க? கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பிறக்குமா? சாப்பிடாம வயிறு ரொம்பமா? அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குற கேள்வி. எங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் நீ பண்ணி போறியா? அது இத பாருங்க, உங்களுக்கு பிடிக்குமே சேப்பங்கிழங்கு பொரியல், புடலங்காய் கூட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சாப்பிடாம மறந்துட்டீங்க. கொஞ்ச நாள் போனா என்னையே மறந்துட்டு போறீங்க. எதுக்கு இந்த பீடிகை? விவாகரத்துக்கு முக்கியமா என்ன வேணும்? பொண்டாட்டி வேணும். நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இத பாருங்க, நான் வெளிப்படையாக சொல்றேன். நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க. ஓகே. அப்புறம் கர்ப்பப்பை இருக்கிற பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க. சரி. குழந்தையும் பெற்றுக்கங்க. ஓகே. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லன்னா மாசத்துக்கு ஒரு தடவையோ, உங்களுக்கு பிடிக்கலன்னா வருஷத்துக்கு ஒரு தடவையோ. அது நான் அழுதுட்டு இருந்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குதா? நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த மாதிரி ஒரு விபத்து எனக்கு ஏற்பட்டிருந்து நான் ஆண்மை இழந்திருந்தா நீ என்ன விட்டுட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிருப்பியா? தட்டுல சாப்பாடு ஆறிட்டு இருக்கு, என்கிட்ட என்ன கேள்வி? உட்கார்ந்து சாப்பிடுங்க.
மாதிரி மழை மழை பரிமாறிட்டு சீக்கிரமா ரூமுக்கு வந்து காணா மூணாவை கொடுப்பியா? என்னது? காணா மூணா ஊசி மூலமா கண்ணு குட்டி கொடுக்க முடியும் எங்க பால்கார அடிச்சு சொல்றான். இது மாட்டுக்கே முடியும்னா மனுஷங்களுக்கு ஏன் முடியாது? ஏன் முடியாது? யார் முடியாதுன்னு சொன்னா? இந்த முறையில மேல்நாட்டுல நிறைய குழந்தைங்க பிறக்குது. உண்மையிலேயே டாக்டர்? அப்படின்னா இது வரைக்கும் இது யாரையும் இந்த நாட்டுல முயற்சி பண்ணல? அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுமா. கலாச்சாரம் பண்பாடு இதுலயே ஊறி போனது நம்ம நாடு. கணவனுக்கு ஒரு முடி நரைச்சு போச்சுங்கிறதுக்காக டைவோர்ஸ் பண்ற அந்த நாட்டுல இருக்கிற பழக்க வழக்கங்கள், கணவன் இறந்துட்டான உடனே தன் முடியே இழந்துக்கிற பெண்கள் இருக்கிற இந்த நாட்டுக்கு எப்படி ஒத்து வரும்? ஊசி மூலமா குழந்தை பிறக்கிற முறை, அதாவது ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கான்னு படிச்ச பொண்ணு நீயே கேக்குறியே, இது அங்க குப்பை கூட்டுறவங்க கூட சர்வசாதாரணமா தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். இப்போ இதே முறையில ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. தன்னுடைய ஜீவ அணுவை கொடுக்கக்கூடிய ஒரு புருஷனை சொல்லு. சரி. அதே மாதிரி குழந்தையை சுமக்க வசதி படைச்ச, ஐ மீன் கர்ப்பப்பை உள்ள பொண்ணா சொல்லு. ரெண்டு பேரும் சந்திக்காம ஊசி மூலமா குழந்தை பிறக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உண்மையாவா டாக்டர்? டாக்டர் உங்களால முடியுமா? இந்த துறையில மேல்நாட்டுல 4 வருஷம் படிச்சு ட்ரைனிங் எடுத்து 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண என்னால டெஃபினட்டா முடியும். பட் இது உனக்கு ஒத்து வராது. ஏன் டாக்டர்? ஜீவ அணுவை கொடுக்கறதுக்கு உன் புருஷன் சம்மதிக்கலாம். ஆனா அதை தன்னுடைய கர்ப்பப்பையில தாங்கிக்கிறதுக்கு இந்த நாட்டுல உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு பெண்ணு ஒருவேளை கிடைச்சிட்டான்னா? கிடைச்சிட்டா அவ மூலமா உனக்கு ஒரு குழந்தை கிடைக்க செய்ய வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் சார். రామ్మా మేనకా, வர சொன்னீங்களாமே? అవుట్డోర్ లో ఒక విషయం చెప్పినానే, నా సిస్టర్ రావణ్య అనేసి. இதுதான். அதெல்லாம் இருக்கட்டுமா, ஒரு முக்கியமான விஷயம். இங்கே உட்கார்ந்து பேசுறோமா? అయ్యో, ఈ మాదిరి సీక్రెట్ మ్యాటర్ అంతా పబ్లిక్ ప్లేస్ లో మాట్లాడకూడదు. வீட்டுக்கு போய் நிம்மதியா உட்கார்ந்து முடிவெடுத்துங்கோ. அதான் சரி. உங்க வீடு எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. உங்க வீட்டுக்கு போய் விவரமா சொல்ற. வா நீ. வரேன் சார். பேசிட்டு இருக்காத, நேரமாவது வா. இத பாருமா, இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருந்தா இப்படி. தயவு செஞ்சு சொல்லுமா, மனசை விட்டு சொல்லு. நான் ஏதாவது செய்யணுமா? எதையாவது சொல்லு. ஓப்பனா சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில முக்கியமானது 2. ஒண்ணு கணவன், ஒண்ணு கற்பு. அது 2 தான் இல்லையே. இத பாரு, நான் வாழறதே என் வயத்துக்காக தான். அதுல ஒண்ணு சுமக்க சொல்ற. சரி, ஆமா, எவ்வளவு கூலி கொடுப்ப? நீ உண்மையாவே சொல்றியா? இத பாரு, நீ எது கேட்டாலும் கொடுக்கறேம்மா. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்ன வேணும்? ஒண்ணு ஜாஸ்தி வேணாம். ரொட்டி கப்படா ஒரு மக்கான், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, படுக்க இடம் போதும். உன் பேர்ல 1 ஏக்கர் நிலம் எழுதி வச்சிடறேன். சரி. அப்புறம் ஆயுசு முழுக்க கட்டிக்கிறதுக்கு சூனிக்கு எவ்வளவு செலவாயிட போகுது? அது என்ன, நான் 1000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், 10,000 அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஒரு 25,000 ரூபாய் உன் பேர்ல பேங்க்ல போட்டுட்டு வா. சரி. மக்கான் உனக்கு எப்படி வேணும் சொல்லுமா? ஒரு சின்ன வீடா இருந்தா போதும். ஒரு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு சமையல் ரூம். இவ்வளவு தானேமா? நீ எனக்கு செய்ய போற காரியத்துக்கு உனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அப்புறம் பாரு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. உட்காரு. உட்காரு. இத பாருமா, எனக்கும் உன்கிட்ட சிலது சொல்லணும். ஒரு சில கண்டிஷன்ஸ். அது ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோமே. இந்த பிரசவ காலத்துக்குள்ள நீயும் உங்க உறவுக்காரங்களோ ஒருத்தர் சந்திச்சுக்க கூடாது. பெருசா எனக்கு உறவுக்காரவங்க யார் இருக்காங்க? இருக்கிறவன் கடங்காரன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த 1 வருஷ காலத்துக்கு உலகத்தோட கண்கள்ல இருந்து உன்னை மறைச்சி தனியா குடி வைப்பேன். பேச்சு துணைக்கு வயிற்றுல குழந்தை இருக்குமே, அது போதும். எல்லாத்தையும் விட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, உனக்கும் எந்த ஆணுக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உறவுக்காரங்க, உறவுகள், அசம்பாவிதங்கள், இந்த மாதிரி எதையாவது. இப்ப எதுக்காக சுத்தி வளைச்சு பேசுற? பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே. என்னைக்குமே நான் அந்த தொழில பண்ணதில்ல. அதாவது அதுக்கப்புறம் அம்மா உறவெல்லாம் கொண்டாடிட்டு வரக்கூடாதுங்கிற. பெத்த பொண்ண ரயில்வே லைன்ல தூக்கி போட்டு அடுத்த வீட்டுக்காரவனோட ஓடினவளுக்கு பிறந்தவன்னா எங்க அம்மாவுக்கே பாசம் கிடையாது. எனக்கு எங்க திடீர்னு வந்துரும்? தேதிய, நேரத்தை, இடத்தை எல்லாம் சொல்லு. குளிச்சு தெளிச்சு நேரா உன் புருஷனை பார்க்க வந்துடுறேன். என் புருஷனை நீ பாக்க? அம்மாடி,
நீ இப்பவே நிச்சயம் பண்ணிக்க. என் புருஷனை நீயும் கடைசி வரைக்கும் சந்திக்கவே போறதில்லை. அப்புறம் எப்படி குழந்தை பிறக்கும்? அது வந்து எனக்கா இந்த ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் ஒண்ணு இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனா அப்படின்னா? அது வந்து இந்த செயற்கை முறையில ஊசி மூலமா குழந்தை பிறக்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது நான் எல்லாம் உனக்கு விளக்கமாக சொல்றேன். அப்படி ஒரு வழி இருக்கா? ஆமா ஆமா. சரி, என் வயிறு என்கிட்ட தானே இருக்கும். இல்ல அதை எடுத்துட்டு போய் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லுவியா? ஐயோ, நீ இப்ப என் கான்ட்ராக்ட் குள்ள வந்துட்டு இல்ல, உனக்கு எல்லாம் விவரமா சொல்றேன். உட்கார். உனக்கு எப்படி இந்த மாதிரி புத்தி வந்துச்சு? வார்த்தைக்கு வார்த்தை மேல்நாடு மேல்நாட்டு பாணி அப்படி இப்படி பாராட்டுறோம். பேசுறதுல பாதிக்கு மேல இங்கிலீஷ். அந்த மேல்நாட்டு பாணியில இந்த கீழ்நாட்டு பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொன்னா மாத்திரம் உங்களுக்கு கோவம் வந்துடுதோ? லாவண்யா, உனக்கு குழந்தை மேல ஆசையா சொல்லு. நல்ல குழந்தை உன்னை தத்தெடுத்துக்கலாம். எனக்கு ஏதோ ஒரு குழந்தை வேண்டாங்க. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கங்க. எனக்கு உங்களோட குழந்தை தான் வேணும். அதனோட ஒவ்வொரு அசைவிலையும் நான் உங்களையே பார்க்கணும். என்னம்மா இது? இதுக்கு நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒரு பொண்ணு சம்மதிக்கணுமே. சம்மதிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் ஏற்கனவே முடிச்சுட்டு தான் வந்திருக்கியா? யாரோ ஒருத்தருடைய குழந்தைய தன்னோட வயிற்ற சுமக்கிறதுக்கு ஒருத்தர் சம்மதிக்கிறான்னா அவ எப்படிப்பட்டவளா இருப்பா? அதுக்கு என்னங்க செய்ய முடியும்? எனக்குதான் கொடுப்பேன் இல்லீங்களே. லாவண்யா, இதுக்கு அப்பா சம்மதிக்கணுமே. நீங்க அந்த பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்கு முதல்ல சம்மதம் கொடுங்க. வட்டி பணம் தரும்போது மாமா கிட்ட சொல்லிக்கலாம். அந்த பேங்கே அப்பாவை பிடிக்கலன்னா? பேங்க பத்தி இல்ல, வட்டிய பத்தி தான் மாமாவுக்கு கவலை. தனக்கு ஒரு பேர குழந்தை வேணுங்கிறது தானே அவர் குறியா இருக்காரு. இத பாருங்க, நீங்க சம்மதிக்கணும் பிளீஸ். நீங்க சம்மதம் கொடுத்தீங்கன்னா போதும். எனக்கா? இத பாரு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்ல, இது எனக்கு பிடிக்கவும் இல்ல. ஆனா உனக்காக சம்மதிக்கிறேன். Thank you very much. Thank you very much. ஆமா, அந்த பொண்ணு யாரு? அவளுக்கு நீளமான தலைமுடி உண்டு, சீப்பார தலைவாருவா. பேங்காக். ஓஹோ, என் மேல உனக்கு இன்னும் சந்தேகம் தெரியலையா? அந்த பொண்ணு யாருன்னு என் உயிர் போனாலும் எம்பாய நான் சொல்ல மாட்டேன். விடு. ஹலோ, லாவண்யா தான் பேசுறேன். Is it so? Confirm ஆயிடுச்சா? Thank you, doctor. Thank you very much. சரி, 10 minutes வந்துடுறேன். Thank you very much, doctor. என்னங்க? Congratulations. என்ன? என்னங்க? அவளுக்கு கர்ப்பம் தங்கிட்டா. இப்பதான் டாக்டர் போன் பண்ணி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் 10 மாசத்துல உங்க குழந்தை என்னோட குழந்தை இந்த வீட்டுல வந்து குதிச்சிருவா இல்ல? பாருங்க, குழந்தைக்கு நல்ல பேரா வைக்கணும். ஊர்ல யாருமே வைக்காத பேரா. நீங்களே ஒரு பேர் சொல்லுங்க பாக்கலாம். நல்ல பேரா? யாருமே வைக்காத பேரா? துரியோதனன் வைக்கலாம். நீங்களும் உங்க புத்தியும். துரியோதன, ராவண, இடும்பா, கும்பகர்ணன். கண்ணன் எப்படி இருக்கும்? நல்ல பேரு வைக்கலாம். அந்த கண்ணனை பெற்று போட்டுட்டு கையோட பிரிய போற குஞ்சுதேவி பத்தி இப்பவாவது நான் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இப்படின்னு ரூட்ட மெதுவா இப்படியே திருப்பிட்டீங்களே. ஆனானப்பட்ட வியாசரே மகாபாரதத்துல குந்தி தேவியும் சூரிய பகவானையும் சந்திக்கவே விடலையா? லாவண்யாவா? அவளை நான் டாக்டர் கிட்ட. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நீங்க சும்மா என்ன பேச விடுறீங்க.